என்னம்மா ஓ பார்வதி நீங்க அம்மா பிரயோக வருவார். சரி ஆமா சரி ஆமா என்ன வாய வச்சு சரி இவங்க யாரு அவங்க யாரு சரி பார்வதி நம்ம கூட வந்து இடையில இருக்கணும். சரி சரி Thank you.
கொசு கடிக்கி ஒண்ணுமே செய்யாது. ஆமா பார்க்கடல் தன்னதில சொன்னதில அழகு வர்ற பாறையில பாருகில நாகராஜ நாகக்கண்ணியா நாகக்கண்ணி நல்ல பேர்களுமா பேர்களுமா பகவானை தான் நினைத்து பரதவும் செய்வாரா. ஆண்டவன் பகவான் சரி ஆதிசக்தி இடமதியில ஆமா உங்களுடைய மந்திரத்தை யாரை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே? ஆண்டவன் சிவபெருமனுடைய மந்திரம் யாரு? நாகலோக பட்டணத்தை சரி ஆண்டு வரக்கூடிய ஆமா நாகராஜனும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகக்கண்ணி பெண்கொடியும் ஆண்டவனை தான் நினைத்து சரி குழந்தைக்காக ஆ 12 வருட காலமாக தவம் செய்து வராங்க. ஓ பகவான் உங்களை நினைச்சு நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா 12 வருட காலம் தவம் இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா அப்படி தவம் இருக்கின்றவர்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்க வேண்டியதானே? உடனே சரி நாகக்கண்ணி நாகராஜனுக்கு இடமதியில ஆமா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் சொல்ல ஓ ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா இப்ப வில்லுக்காரங்கெல்லாம் நாங்க போன ஜென்மத்தில் என்ன பிறவியா பிறந்திருப்போம்? நாங்கெல்லாம் கழுதையா பிறந்திருப்போமோ? ஓ அதான் அப்படி கத்துதிய இந்த தாளடிக்க பையன் போன ஜென்மத்தில் எப்படி பிறந்திருப்பான் தெரியுமா? எங்க அப்பா அதுக்கு தான் வில்லடிச்ச வீட்டுக்கே வராது, வாயிலவே படுத்து தூங்கிடும். ஆமா வாயில் நல்ல தவநிலையில இருந்து தூங்கிடுவாங்க. ஆமா ஆமா அப்புறம் இங்க நாங்க புழு புழுன்னு அரிக்கோம்ல, அங்க போய் தூங்கிடுவோம் வாயில. என்ன பிள்ளை என்ன குட்டி என்ன குடும்பம் அதை வச்சுதான் அடுத்த கதை. பிழைச்சு கிடந்தா இன்னொரு கல்யாணத்தை கட்டணும், சிறப்பா வாழணும். இசாந்து வந்து மூக்கிலே மிதிப்பான். எங்க அக்கா அம்மா இசாந்து வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கணுமா, அதான் மூக்கிலே மிதிப்பாங்க. ஆமா அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் பகவானை நினைத்து ஆண்டவன் பகவானை மனதில் நினைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்கொடியும் பாரதவம் செய்து வருகிறார். ஓ நமச்சிவாய என் மந்திரத்தை சொல்லி எத்தனை வருஷம் தவம் இருந்தாங்க? சரி உடனே ஆண்டவன் பகவான் ஆமா அட்ட காலியாக நீர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? ஆதிசக்தி இடமதியிலே சொல்லும் போது சரி ஆதிசக்தியானவள் என்னம்மா என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதிசக்தி இடமதியில இடமதியில ஆண்டவன் சொல்லுவாரா சொல்லும் போது நாகராஜன் நாகக்கண்ணியா நாகக்கண்ணி நல்ல பேர்களுக்கும் அண்ணன் தங்கை பார்வதியால் பார்வதிய காலியாக பிறக்க வேணும். ஆதிசக்தி இடமதியில ஆண்டவர் சொன்ன போது காலி 8 பேராய் ஆதிசக்தி பிறக்க வேணும் என்று சொல்லி ஈஸ்வரனும் ஈஸ்வரியா சொன்ன போது அந்த வார்த்தை காதில் ஆதிசக்தி சொல்வா. பகவான் சரி ஆதிசக்தி இடமதியில என்ன சொல்றாரு? நாகராஜருக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் சரி காளியாக நீ பிறவி செய்ய வேண்டும். யார் நானா பிறக்கணும்? ஆமா. என்ன பகவானே சொல்றீங்க? நீ தான் பிறக்கணும். நான் போய் முப்படாதியா பிறக்கணும்? ஆமா. நான் மாரியா பிறக்கணும்? ஆமா. நான் காளியா பிறக்கணும்? ஆமா. ஆண்டவா இது என்ன? உங்களை நினைச்சு தவம் இருந்தா நாகராஜன்,
சரி. நீங்க குழந்தை வரத்தை நீங்க கொடுக்கணும். சரி. என்ன போய் காளியா பிறக்கணும், மாரியா பிறக்கணும், முப்படாதியா பிறக்கணும், இப்படி சொல்றீங்களே பகவானே. இந்த ஆதிபராசக்தி பார்வதினா என்ன என்ன சொன்னீங்க? கணக்குல பிள்ளை இல்ல, பிள்ளை வர கொடுக்க முடியாது நான் வாங்கிட்டு சொன்னேன். சொல்லத்தான் செஞ்சீங்க. பிள்ளை கொடுங்க நீ சொன்ன. ஆமா. கணக்குல பிள்ளை இல்லாம பிள்ளை வர கொடுத்தோம்னா நம்ம களஞ்சிய பூரா காலியாகி போயிடும். சரி. அதனால பிள்ளை கொடுக்க முடியாது நான் சொன்னேன். சொன்னீங்க. கொடுங்கன்னு சொன்னலா? ஆமா. அப்ப நீயே போய் குழந்தையா பிறந்து. ஆண்டவனாகப்பட்ட பகவானே, ஆதிபர சக்தி நான் எங்கெல்லாம் இருக்கேன் தெரியுமா? காசி மாநகரே விசாலாட்சியா இருக்கேன், மதுரை மாநகரில மீனாட்சியாக இருக்கேன், சங்கரங்கோயில் இருக்கு பாத்தீங்களா, சங்கரங்கோயில் அங்க கோமதியாக இருக்கேன், குழு குழு காற்று வீசும் குற்றாலத்தில் குழல்வாய் மொழியாக நான் இருக்கேன், பாபநாசத்துல உலகம்மையா இருக்கேன். அது மட்டுமா, முக்கடல் கூடுகின்ற கன்னியாகுமரியில குமரி பகவதியாக இருக்கிறது இந்த பார்வதி தானே. மலையரசன் மகளாக பிறந்தேன், அதிகரசன் மகளாக பிறந்தேன், தர்க்கனுக்கு மகளாக பிறந்தது இந்த பார்வதி. இன்னும் போய் என்ன பிள்ளையா பிறக்க சொல்றீங்களே? நீ போய் பிறக்க வேண்டாம். பிறகு அம்சத்துல போய் 8 கலசத்தை உண்டு பண்ணி, சரி, அதுல குழந்தையா பிறவி செய்யும். 8 கலசத்துல நான் போய் பிள்ளையா பிறப்பேன். கலசத்திலே முட்டை இல்லையா? முட்டை இல்ல. முட்டை இல்லையா? ஆமா. முட்டையில பிள்ளை பிறக்குமாமா? குழந்தை தெய்வீக குழந்தை எப்படி வேணாலும் பிறக்கும். முட்டையில ஆம்லேட் பிறக்கும், ஆப்பாயில் பிறக்கும். வாயில முட்டை ஆம்லேட். முட்டையில பிறக்க முடியாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முட்டையில இருந்து கோழி இருந்தா, கோழியில இருந்து முட்டை இருந்ததா? முட்டையில இருந்து கோழி இருந்ததா, கோழியில இருந்து முட்டை இருந்ததா? சரி, 8 முட்டையில அட்டகாளியா பிறக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? அம்மை பார்வதியானவள் ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி இடமதியில 8 முட்டையில இருந்து நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல, உடனே ஆதிசக்தி அம்மையானவள் நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன் என்று சொல்ல, உடனே ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி இடமதியில நாகராஜன் கண்ணாகமோ நாகக்கண்ணி கர்ணாகமோ 2 பேரும் வடிவம் கொண்டு 8 நல்ல முட்டையில 2 பேரும் அழகாயிட்டு 21 நாள் வரைக்கும்